சாசன் டிவி தான் இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு காடே பற்றிட்டு எரியுது கைஸ். ஓ எத்தனையோ கஷ்டங்கள். நம்மளோட வாஷிங் மிஷின் வந்து செட் பண்ணியாச்சு. எல்லாம் செட் பண்ணுவேன், எப்படி ஆன் பண்ணுறது தெரியல கைஸ். அதான் உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லுக் வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ப்ராடக்ட் இல்லை 2 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு மோட்டோ விலாகிங்கில் சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். ப்ரெசண்ட்டை அந்த ஒரு பார்ட் தொலைஞ்சதுனால தான் நம்மளுடைய விலாகிங் செட்டப் இப்படி தான் கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு முன்னே எப்படி விலாக் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ கம்ப்ளீட்டாகவே நம்ம அது என்னென்னு மோட்டோ விலாகிங் சொல்கிறேன், இந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு போய் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் மிஸ் பண்ணதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆர்டர் போட்டாச்சு, இன்னும் கூட சீக்கிரத்தில் வந்துடும். அதுக்கப்புறமா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பேக் டு நம்ம நார்மல் விலாகிங் தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஓகே வாங்க மோட்டோ விலாகிங் கண்டினியூ பண்ணுறோம். வேறு ஒழுகுது. ப்ரெசண்ட் வீட்டு கிளம்பியாச்சு. இப்போ ப்ரெசண்ட் நம்ம டைரெக்டாக கொஞ்சம் பேங்க்கில் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, அந்த வேலை முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்பணும். அது என்ன வேலைன்ட்டு மேக்ஸிமம் உங்களுக்கே தெரிஞ்சிருந்துருக்கும். பேங்க்குக்கு போனால் என்ன வேலை பண்ணுறோன்ட்டு கேஷ் டெபாசிட் பண்ணுறது தான். எதுக்காகன்ட்டு உங்களுக்கு நான் டெபாசிட் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். சே, இன்னும் ஆஃப்டர்நூன் லஞ்சே முடியல. அது ஒரே காரணத்தினால் நம்ம பெருசாக எதுவுமே பேச முடியலையே. இருங்க, ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஆல்மோஸ்ட் பேங்க்கு கிட்டே வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ காசு போயிட்டு நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இப்போ இதெல்லாம் போயிட்டு டெபாசிட் பண்ணிட்டு வரலாம், இருங்க. பூ கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. அடாங்கோ கைஸ், இப்போ தான் பெட்ரோல் போட்டுருந்தேன். இல்லை பிளிங்க் ஆகலை கைஸ். இப்போ தான் பெட்ரோலும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய அக்கௌண்ட்லேயும் நம்மளுடைய காசு டெபாசிட் பண்ணிட்டு வந்தாச்சு கைஸ். நீங்கள் பார்த்து வெளியும் நான் டெபாசிட் இருந்தால் போய் டெபாசிட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே போனால் டெபாசிட்டே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறமா போயிட்டு பேங்க்கில் நம்ம க்ரெடிட் பண்ணிட்டு வந்தோம். எதுக்காக நம்ம போயிட்டு இப்போது அமௌண்ட் வந்து பேங்க்கில் க்ரெடிட் பண்ணோன்னா, இப்போது ப்ரெசென்ட்டு ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாமே பிஎம் எலெக்ஷன் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாமே பயங்கரமாக செக்கிங். 2000க்கு மேலே எடுத்துகிட்டு போனாவே எல்லாம் பிடிச்சிருக்காங்கன்ட்டு கொஞ்சம் நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்காக எதுக்கு சும்மா வம்பு, நம்ம போகிறது ஒரு விஷயத்துக்காக, அது நல்லபடியாக முடியணுன்ட்டு நம்மளுடைய அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டில் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் கம்பெனி சீக்ரெட். இப்போ ப்ரெசென்ட் யார் யார் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அது எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே, நான், என்னோடய மம்மி, என்னோடய டேட், அதுக்கப்புறமா என்னோடய ப்ரோ டேடியும் அங்கே டிவி வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாம் என்னால் தான். ஏன்னா ப்ரெசென்ட் நான் வ்ளாக் பண்ணணுன்னு கட்டாயத்தில் இருந்ததுனால தான் அவங்க சரி 4 பேரே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சே, நம்மளுக்காக எவ்வளவோ செய்கிறாங்களே, விடுங்க. அதனால தான் அவங்க 2 பேர் அந்த வண்டியில் வந்துட்டுருக்காங்க, ஸ்கூட்டியில். அது அந்த வண்டியில் தான் டிவி வந்துட்டுருக்கு. இப்போ ப்ரெசென்ட் நான், என்னோடய மம்மி வந்து இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். எங்கே போய் நம்ம டிவி பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா, நம்ம தமிழ்நாடுக்கு போய் தான் டிவி பர்ச்சேஸ் பண்ணுறோம் கைஸ். ஏன்னா ப்ரெசென்ட் நம்ம ஊரில் எங்கேயுமே லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணல. ப்ரெசென்ட் தமிழ்நாடுன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும், எங்கள் ஊர்லேருந்து தமிழ்நாடு எவ்வளோ கிட்டேன்ட்டு. வாணிங்பாடியில் தான் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து வாணிங்பாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் டு 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கும் கைஸ். ஏன்னா நான் ரெகுலராக போயிட்டு வருவேன் வாணிங்பாடிக்கெல்லாம். ஆனால் பெருசாக உங்களுக்கு எந்த விளாக்குமே பண்ணதில்லை. அதுக்காக இன்றைக்கி கண்டிப்பாக விளாக் பண்ணி தீருவேன்ட்டு ஒரு முடிவோடு இருக்கும் கைஸ். அதனால தான் வீட்டில் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அது இது அப்படி இப்படி எல்லாம் பண்ணி ஏதோ பண்ணி விளாக் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் இந்த விளாக் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். சரியான அடி கைஸ்.
நம்மளுடைய ஈஷா டு ஈஷா ரைட் vlogமே பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. மேக்ஸிமம் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை உங்களுடைய சப்போர்ட் அவ்வளோ வருதுன்ட்டு. உங்களுடைய அன்பு ஆதரவு சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு கைஸ். வேறு லெவல் சப்போர்ட்டு தான். அதே இன்னும் மேலும் மேலும் அந்த சப்போர்ட் இன்னும் கொடுக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் இந்த விளாக்ஸுக்குமே. ஏன்னா இன்னும் அடிக்கடி நம்மளோட ட்ரிப்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகும். நம்மளோட ரைட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக போகும் கைஸ். இன்னும் பெரிய பெரிய ரைட்ஸ் எல்லாமே உங்களுடைய சப்போர்ட், இன்னும் பெரிய பெரிய ரைட்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக போகும். அதுக்கெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் இன்னும் பிரம்மாண்டமாக கொடுங்க, ஓகேங்களா கைஸ். மெயின் பார்ட் ஆஃப் தி வீடியோவே சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். என்னென்னா டிவி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட எத்தனை இன்ச்சு டிவி பர்ச்சேஸ் பண்ணுற போனால் 55 இன்ச்சஸ் டிவி தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அப்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு டிவி இருக்குது இல்லையடா 43 இன்ச்சஸ்ன்ட்டு. அது இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம 55 இன்ச்சஸ் டிவி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் கைஸ். இதெல்லாம் யாருனால? உங்களுடைய கிரே மோட்டோனால தான். ஏன்னா ரொம்ப அடம் பிடிச்சி தான் நம்ம இப்போ ப்ரெசென்ட் நம்ம அந்த டிவி பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அது நம்மளுடைய 43 இன்ச்சஸ் டிவி தான். இப்போ அந்த டிவி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம 53 இன்ச்சஸ் டிவி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்கும், நான் வீட்டில் கொஞ்சம் பேசுனதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க நான் என்ன அலப்பறம் பண்ணுறேன்ட்டு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு கைஸ், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு அந்த கிளிப்பிங் பார்த்துட்டு வாங்க கைஸ். ப்ரெசண்ட்டு இதுதான் எங்களோட டிவி, ஓகேங்களா. இதுதான் எங்களோட டிவி. ப்ரெசென்ட் இந்த டிவி வந்து 43 இன்ச்சஸ் தான். இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். ஆனால் ப்ரெசென்ட் இது வந்து ஆண்ட்ராய்டு இல்லை, நார்மல் டிவி தான். பேர் என்னென்னா சாசங் டிவி தான். இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இன்னொரு டிவி வரப்போகுது. அது என்னன்ட்டு உங்களுக்கு அங்கே போய் நான் ரிவீல் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ப்ரெசென்ட் இந்த டிவி கழட்டிட்டு, ப்ரெசென்ட் எங்கள் வீட்டில் பாக்ஸும் இல்லை கைஸ். எத்தனை பேர் காயலா கடையில் போட்டோம், பார்க்குறது எனக்கே கேவலமாக இருக்குது, ஓகேங்களா. அதனால் இப்போ ப்ரெசென்ட் போயிட்டு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு இந்த டிவியை பேக் பண்ணிட்டு தூக்கின்னு போயிட்டு போட்டு இன்னொரு டிவி தூக்கின்னு வர போகிறோம். இதுதான் இந்த வீடியோக்கான கான்செப்ட். சாசங் டிவி தான் இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், ஓகேங்களா கைஸ். நீங்களே பார்த்துருந்துப்பீங்க அந்த கிளிப்பிங்ஸில் நான் சொல்லியிருந்துருப்பேன், செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும். சாசங் டிவி தான் நம்ம இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் கைஸ். ப்ரெசென்ட் டிவியில் இன்னும் பிரச்சனை இல்லை, நான் அடம் பிடிச்சி தான் இப்போ அந்த டிவி மாற்ற போகிறோம் கைஸ். ஃபஸ்ட் ப்ராடக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும், நம்மளோட டிவி தான். அதுவே நம்மளுடைய செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னா நம்மளுடைய வாஷிங் மிஷின் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி போகிறோம். ஆல்ரெடி வாஷிங் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், லாஸ்ட் வீக் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அப்போ பெருசாக எந்த விலாகுமே நான் பண்ணதில்லை. ஏன்னா நம்மளுடைய கோப்ரோ இருக்கிற கண்டிஷனால் நான் எதுவுமே விலாக் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல கைஸ். அதனால தான் பெருசாக எதுவுமே விலாக் பண்ணல. சரி, இன்றைக்கி தான் நம்ம டிவி பர்ச்சேஸ் பண்ணுறோமே, ரெண்டும் சேர்த்து ஒரே விலாகில் கொடுக்கலாமேன்ட்டு உங்களுக்கு ஒரே விலாக் கொடுத்துட்றேன் கைஸ். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த விலாக் கொஞ்சம் ஃபன்னாக போகும்னு தான் நினைக்கிறேன், ஓகேங்களா கைஸ். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாகவே ஒரு காடு வழியில் தான் போயிட்டுருக்கோம் கைஸ். மேக்ஸிமம் இந்த ரோடு யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட்கட், ரொம்ப ஷார்ட்கட் தமிழ்நாடுக்குன்னா நம்மளுடைய வாணியம்பாடிக்கு ரொம்ப ஷார்ட்கட் தான். ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான். இங்கே சென்டரில் ஒரு வில்லேஜ் மட்டும்தான் வரும், அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகிடும் கைஸ். ஒன் ஆஃப் தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோட், ஆனால் ரொம்ப டேஞ்சரான ரோடு கூட. அப்போ ஏன்டா ஸ்வீட்டான்னு சொல்கிறேன்னா, நிறைய வாட்டி வந்திருக்கேன் இல்லையா, அதனால தான் ஸ்வீட். இப்போ மேக்ஸிமம் இங்கெல்லாம் ஒரு கம்மியாக தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் தூரம்லாம் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் செம்ம வியூ கைஸ். சத்தியமாக பயங்கரமாக இருக்கும் வியூ மட்டும். அதனால தான் நான் நிறைய வாட்டி இங்கே விளாக் பண்ணலான்னு நினச்சிட்டு வரேன், மொத்தம் மிஸ் ஆகிடுது. நான் இங்கே ஃபஸ்ட்டு நம்மளோட நம்பர் பிளேட் விளாக் யாருக்குமே மேக்ஸிமம் பப்ளிஷே பண்ணதில்லை. ஏன்னா அந்த விளாகெல்லாம் பயங்கர சொதப்பல் தான். அந்த விளாக் இந்த வழியில் தான் நம்ம போயிட்டு வந்தோம். வாணியம்பாடிக்கு போய் தான் நம்மளோட நம்பர் பிளேட் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம் கைஸ். அப்போ அந்த விளாக் எல்லாமே நான் எதுவுமே பப்ளிஷ் பண்ணல. ப்ராப்பராக
வாய்ஸுமே ரெக்கார்ட் ஆகல, எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த விலாகுமே பப்ளிஷ் பண்ணல. என்னன்னு தெரில, இந்த ரோடுக்கும் நம்மளுடைய விலாக்கும் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் எதுவுமே ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இதுவும் ரெக்கார்ட் ஆகுதோ இல்லையான்னு தெரில. ரெக்கார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுறேன் கைஸ். இன்றைக்கி நாங்கள் போகிற பிளானே இல்லை கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ஒரு 3 to 4 days பிஃபோரே போக வேண்டியது தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் நான் அந்த ஓனரை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். அவங்க ப்ராப்பராக எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதுனால தான், ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதனால தான் இப்போ ப்ரெசண்ட் இன்றைக்கி தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி ஃபஸ்ட் பிளான் என்னென்னா, நான் எங்களோட டேடி தான் போக வேண்டியது பிளானாக இருந்துச்சு. சரி இதுவும் vlog பண்ணலாமே, நம்மளுடைய கிரே மோட்டோ மெமரிஸாக இருக்கட்டுமேன்ட்டு 2 பேர் போக வேண்டிய பிளான் அது 4 பேராக மாறிடுச்சு. அதனால தான் இப்போது நம்ம 4 பேராக போயிட்டுருக்கோம். 2 பேர் பின்னாடி வந்துட்டுருக்காங்க, 2 பேர் நாங்கள் இங்கே போயிட்டுருக்கோம் கைஸ். மேக்ஸிமம் இங்கே தான் செக்கிங் இருக்கும் கைஸ். நான் அதனால தான் நம்மளது வேறு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு, அதுக்காக தான் அக்கௌண்ட்லேயே நம்ம டெபாசிட் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்துட்டோம் கைஸ். கிட்டத்தட்ட நிறையா போலீஸ்காரங்க நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்மளை பிடிக்க மாட்டாங்க, இல்லை நம்மக்கிட்ட ப்ராப்பர் எல்லாமே இருக்குது. அதுக்காக தான். ஆனால் முன்னே வந்தால் ஒரு வாட்டி பிடிச்சிட்டாங்க கைஸ். ஆனால் அது ரொம்ப முன்னேனா ஒரு 3 months பிஃபோர் நினைக்கிறேன், நம்ம வண்டி பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்டிங்கில். என்னுடைய பொழப்பு என்ன பொழப்பாயிட்ருக்குது எனக்கே தெரில. ஒரு இடத்துல நிப்பாட்டி போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே போலீஸ் செக்கிங் இருக்குதுன்ட்டு. இப்போ ப்ரெசண்ட் என்னுடைய பிரதர், என்னோடய டேடெல்லாம் எங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருந்தாங்க. சரி அவங்கள எதுனா செக் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். பெருசாக அவங்களே எதுவுமே செக் பண்ணல. ஏன்னா ப்ரெசண்ட் இப்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துக்கும் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. நம்மளுடைய ப்ரெசண்ட் என்ன பேசிகிட்ருக்குன்னு எனக்கே தெரியல. ஏதேதோ ரோல் ஆகிட்டுருக்கு பயங்கரமாக. தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் எல்லாமே இந்த காதில் வாங்கி நான் அந்த காதில் விட்டுருங்க. இப்போ ப்ரெசண்ட் என்ன சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டுருக்கும். எலெக்ஷன்ஸ் டைம் இல்லையா, அதனால தான் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரிக்ட். அதுவும் அது எல்லாமே ஆந்திரா டு தமிழ்நாடு பார்டர் கிராசிங். பார்டர் கிராசிங்னா தேச பார்டர் கிராசிங்காக நீங்கள் கேட்பீங்க. தேச பார்டர் கிராசிங் இல்லை, நம்ம ஸ்டேட் பார்டர் கிராசிங் திஸ். என்னடா கேப் விட்டு பேசுகிறேன்னா என்னன்னு தெரில, எனக்கே பழகிருச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கேப் விட்டு பேசுகிறது அது நான் கொஞ்சம் தவிர்த்துக்கிறேன். ஏன்னா நான் எடிட் பண்ணுறப்பே பார்க்குறேன் கைஸ், என்னடா இது நம்ம இவ்வளோ கேப் விட்டு பேசுகிறேன்ட்டு. எடுங்க எல்லாம் போக செட் ஆகிடும் கைஸ். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இப்போ ப்ரெசண்ட்டு யாரோடைய அமௌண்ட்டில்தான் நீ வாங்கி கொடுத்துட்ருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. நம்மளுடைய அமௌண்ட்டெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை கைஸ். எல்லாமே நம்மளுடைய ஃபேமிலியோட அமௌண்ட்டு தான். ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துச்சு, அது எதுன்ட்டு அவங்களுக்கு சொல்ல வேணாம், ஏன்னா பர்சனல் இஷ்யூ. அதனால தான் அது எதுவும் அமௌண்ட்டு இல்லை, நம்மளுடைய ஃபேமிலியோட அமௌண்ட்டு தான். இப்போது சரி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாமேன்ட்டு யோசித்து இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டுருக்கேன் கைஸ். இன்னும் நம்மளுடைய அமௌண்ட் பெருசாக நான் எதுவுமே வாங்கி கொடுக்குறதில்ல. அது ஃப்யூச்சரில் நம்மளும் பார்த்துக்கலாம், எதுனா வேணும்னா ஃப்யூச்சரில் சிறப்பாக சம்பவம் செய்யலாம் நம்மளும். இதுக்கு நான் இன்னும் பெருசாக செய்யலாம் கைஸ் ஓகேங்களா. கைஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சித்தி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இப்போ ப்ரெசென்ட் நம்மளோட வண்டி அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் கைஸ். நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து நம்மளுடைய வாஷிங் மிஷின் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது நம்மளுடைய டிவி, இது நம்மளுடைய பழைய டிவி தான். இன்னும் புது டிவி இதுக்கப்புறமா தான் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணணும். நம்மளுடைய ஒரு ப்ராடக்ட் வந்துடுச்சு, இன்னொரு ப்ராடக்ட் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த டிவியை தான் இங்கே வச்சுட்டு இன்னும் நம்மளுடைய வீட்டுக்கு தான் எடுத்துன்னு போனோம் கைஸ். இப்போ தான் போயிட்டு நம்மளுடைய லஞ்செல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாமான சாப்பாடு தான். நான் ஃபுல்லாமே ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஹோட்டல்லேருந்து நம்மளுக்கு லஞ்ச் வந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துக்கும், அந்த ஹோட்டல் தான் வந்துச்சு. இப்போ தான் நம்மளோட லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறோம் கைஸ். இப்போ ப்ரெசென்ட் எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க, அதனால தான்
சரி நான் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருந்தாலும் சரி ப்ளாக் பண்ணிடலாம் மெயின் ப்ளாக் பண்ணிடுறேன் கைஸ். இதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக அந்த ஷாப்புக்கு போயிட்டு டிவிலாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கே காட்டுறேன் என்னென்ன டிவி பர்ச்சேஸ் பண்ணுறேன்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இன்னும் சின்ன சின்ன கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம், அதெல்லாம் உங்களுக்கு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். स्किप दे पूरा क्लिक किया एंड ना दे तो खड़े आता क्या स्कैन कर लो को दे तक दे उठा रख दे ले वहाँ सामने हाथ मानो ना हाथ दा ப்ளீஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஷாப் வந்துச்சு. இவங்க வந்து ஒரு பெரிய டீலர் அங்கே இந்த டாட்டா ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே இவங்க ஒரு பெரிய டீலர் தான். இவங்க வந்து டாட்டா சப் பிராண்டில் குரோமா பிராண்ட் வந்து இவங்க இப்போ ப்ரெசென்ட் டீலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கிறது. இதுதான் ப்ரெசென்ட் ஷாப். தி ஷாப் இதெல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்லி உள்ள கோடனா இப்போ ப்ரெசென்ட் நீங்களே பார்த்துருந்துப்பீங்க. நம்மளோட டிவியெல்லாம் ஆன் பண்ணி எல்லாம் ப்ரொசீஜருமே காட்டிட்டாங்க. அண்ணாவுக்கு ஃப்ரீயாக ப்ரமோஷன். இதுதான் ஆல்மோஸ்ட் நம்மளோட டிவியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நம்மளோட டிவி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க சொல்லி. அது எதுவும் கொஞ்சம் கம்மி ரேட் போனதுனால நாங்கள் வேணும்னு சொல்லிட்டோம். சரி ஒரே வாட்டி இப்போ நம்ம 2 டிவியும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோங்க. ஒரு டிவி எடுத்துன்னு போயிட்டு நம்மளோட ஸ்டோரூமில் போட போகிறோம், இன்னொரு டிவி எடுத்துன்னு போயிட்டு நம்மளுடைய மெயின் ஹாலில் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ நாங்கள் நம்மளுடைய வீட்டுக்கு நம்மளோட சித்தி வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பிளான் பண்ணோன்னு நான் அங்கே போய் சொல்கிறேன். ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப நாள் கழிச்சு லாக் பண்ணிட்டுருக்கேன், அதனால தான் கைஸ். ஸோ கைஸ் ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. நம்மளுடைய 3 ப்ராடக்ட்டுமே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். நம்மளுடைய வாஷிங் மிஷின், அதுக்கப்புறமா நம்மளுடைய டிவி, இது நம்மளுடைய ஓன் டிவி தான். அதுக்கப்புறமா நம்மளுடைய புது டிவி 55 இன்ச்சஸ் எல்லாம் யாருனால நம்மனால தான். ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. கிட்டத்தட்ட இங்கே வாணியம்பாடிலேருந்து குப்பம் தான் ஷிப்பிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ குப்பத்துக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பை. ஒரு காடே பற்றிட்டு எரியுது கைஸ். ஐயோ யார் பண்ண சதின்னு தெரியலையே. சே, இந்த மாதிரி கொடுமையான விஷயம் பண்ணாதான் கைஸ் சத்தியமாக ஆளுங்களுக்கே காண்டாகுது. இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாகவே ஒரு காடே பற்றி எரியுது. சே இருங்க, இன்னும் அந்த பக்கம் போனால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாமே இதெல்லாம் காடே பற்றி எரியுது கைஸ். எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ சத்தியமாக தெரியலையே. ஏன் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு அனிமல்லே இங்கே இருந்தால் ஒரு உயிர் போயிருக்குமா? சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது மாதிரி 10 வச்சுட்டு போயிட்டு காடே அழிச்சிட்றாங்க கைஸ். இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க, என்னோடய சின்ன ரிக்வெஸ்ட். ஏன்னா நம்மள மாதிரி தானே அதுவும் அனிமல்ஸோட நம்மளுக்கு ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா தான். அந்த அறிவு நம்ம யூஸ் பண்ணால் இந்த மாதிரி வேலைங்க நம்ம கண்டிப்பாக பார்க்க மாட்டோங்க. பாருங்கள், இங்கே எல்லாமே ஃபுல்லாமே இது 10 வச்சுட்டுருக்குறாங்க. எதுக்காக எனக்கு புரியல. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று. சே, இதெல்லாம் பார்த்தா மனசு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு புரியல. அப்படி 10 வச்சா என்ன லாபம் வருது நான் எனக்கு சத்தியமாக தெரில. இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க கைஸ். ரொம்ப அருவருப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. சே. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. நம்மளுடைய 3 ப்ராடக்ட்டுமே வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் டிவி எடுத்து இங்கே செட் பண்ணி பார்த்தேன். ஒரு அளவுக்கு செட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த ப்ரீடிங் கழட்டிடணும். இந்த ப்ரீடிங் கழட்டிட்டு தான் நம்ம அந்த புது ப்ரீடிங் நம்ம அங்கே மாட்டோம். அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஒரே வாட்டி ஃபிட்டிங் ஆகிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம ப்ளாகராக இருந்து ஃபிட் பண்ணுறவனா மாற போகிறோம். மாறிட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டோம்னா உங்களுக்கு காட்டுறோம். ஓகேங்களா கைஸ்? நம்மளோட டிவி ஃபிட் பண்ணுறதுக்காக எத்தனையோ பொருளெல்லாம் இங்கே பாருங்கள் எல்லாம் கொட்டி வச்சாச்சு. இதெல்லாம் யாருனால? நம்மளுடைய கிரே மோட்டர்னால தான் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளுக்கு இது பண்ணிக்கும். ஃபைனலாக அச்சீவ்டு. ஆனால் ஃபிட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாடுபட்டோம் பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போத்துக்கு 55 இன்ச்சஸ் டிவி ஹேஸ் பின் பர்ஃபெக்ட்லி ஃபிட்டட். ஓகேங்களா? இப்போ ஓப்பனிங் செரமனி என்னோடய பிரதர் தான் ஆரம்பிக்க போகிறாரு. க்ரோமோ டாட்டா ப்ராடக்ட். அவ்வளோதான், கத்தாதீங்க. கூகுள் டிவி ஓ
எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு அடம் பிடிச்சி எல்லாம் ஆன் ஆயிடுச்சு. எல்லாம் என்னுடைய அடம்னால தான் டிவி ஆன் ஆயிடுச்சு. ஃபைனலி ஆன் த டிவி. வா, என்ன சந்தோஷம்டா அப்பா சாமி. ப்ரெசன்ட் நோ இன்டர்நெட் கனெக்ஷன், கூகுள் டிவி கனெக்ட் பண்ணோம். நம்மளோட சேனல் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம சேனல் வீடியோஸ், நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தலை சிந்து சொல் செஞ்சு காட்டுவோம். Hi, hello guys, this is welcome back to Grey Moto. இன்னைக்கு vlog என்னன்னு பாத்தீங்கன்னா எதுக்காக போறோம்னா உங்களுக்கு மோட்டோ vlogging சொல்றேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கீழே வா, கீழே வா. தள்ளு 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 தள்ளு, இன்னும் தள்ளு, இன்னும் தள்ளு. ஓடே ப்ளீஸ். நம்மளுடைய லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ் நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த vlog எல்லாமே நம்மளுடைய சேனலில் இப்பயும் இருக்கு கைஸ், நீங்களும் போய் பாருங்க. இது யாருன்னு தெரியும், எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இது நான் தான். இதுதான் எங்களுடைய சார், பார்த்தீங்களா? இங்கே என் ஃப்ரெண்டை வந்து எனக்கு கலாய்ச்சிட்டான். ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஃப்ரம் Grey Moto. காலையில் மூஞ்சி கழுவாமே வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் நீங்கள் நேற்றே பார்த்துருந்துப்பீங்க, நம்மளுடைய டிவியெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்மளுடைய வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறது தான். ஆனால் பெருசாக நம்மளுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதனால ஜஸ்ட்டு அன்பாக்ஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ப்ளீஸ், இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரிப்பன் கட்டிங். எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நம்ம சம்பாதிச்சு வாங்கினதில்லை, நம்மளுடைய ஃபேமிலி கஷ்டப்பட்டு வாங்கிதான். நம்ம தான் ரிப்பன் கட்டிங் பண்ண போகிறோம். என்ன பெருமை, என்ன பெருமை கைஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபீலிங் யாருக்குமே வராது. கடவுளே எல்லாம் நல்லா இருக்கணும். ஃபைனலாக ரிமூவ் பண்ணியாச்சு. நம்மளோட வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் டோர் தான், ஓகேங்களா? இதுக்கு நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணோம். ஆனால் நான் டிசைன் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாஷிங் மிஷின் செக் பண்ணிடலாம். உங்களுக்கு புரியுங்க. கைஸ், ஆல்மோஸ்ட் இதுதான் நம்மளுடைய வாஷிங் மிஷின். புத்தம் புதுசாக வெள்ளை கலர் வாஷிங் மிஷின் இப்போது ப்ரெசண்ட். ஆமாம், இதுதான் வாஷிங் மிஷின் இன்டீரியர். ரொம்ப கேவலமாக இருக்குது, எனக்கே தெரியுது. பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் டு Grey Moto. இருங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டிட்டு பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட வாஷிங் மிஷின் வந்து செட் பண்ணியாச்சு. எல்லாம் செட் பண்ணுவேன், எப்படி ஆன் பண்ணுறது தெரில கைஸ். அதான் யூடியூப்பில் சர்ச் பண்ண போகிறேன், எப்படி ஆன் பண்ணி ஸ்பின் பண்ணுறது. பெருசாக நம்மளுக்கு இதெல்லாம் அனுபவம் இல்லை. இப்போ நாங்கள் செட் பண்ணதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சே. ப்ரெசென்ட் எனக்கு இந்த ப்ராசஸ்லாம் தெரியாதனால எங்கள் டேடி தான் செட் பண்ணது மொத்தமே. இங்கே பாருங்க, கம்ப்ளீட்லி செட், எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஆனால் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் ஓடிட்டாங்க. இப்போ ப்ரெசென்ட் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். இது எப்படியாவது இன்றைக்கி ஆன் பண்ணி துணி துவைச்சிடும், அவ்வளோதான் என்னோடய இன்டென்ஷன். ஹவு டு ஆன் வேர்ல்பூல் வாஷிங் மிஷின் வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் தேடி போச்சுன்னா வேலை முடிஞ்சுங்க. ஃபைனலாக எவ்வளோ நம்மளுடைய வாஷிங் மிஷின் ஆன் பண்ணியாச்சு. எப்படிறான்னா யூடியூப்லாம் பார்த்தேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்படியே நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருந்தேன். அவங்க தான் இதில் டிட்டர்ஜென்ட் கொடுத்து இங்கே மிக்சர் செட் பண்ணு, இங்கே டைமர் செட் பண்ணுன்னு சொன்னாங்க. டைமர் செட் பண்ண இங்கே ஒரு பட்டன் ஆன் பண்ணேன், குர்ன்னு சுற்றிட்டுருக்கு. அப்படியே
அங்கே எல்லாமே கற்றுப்போம். ப்ரெசன்ட் நம்மளுக்கு எதுவுமே இதை பற்றி சுத்தமாக தெரில கைஸ். அதனால தான் எங்கள் தாத்தா வேறு மேலேருந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஓகே இருங்க. ஆல்மோஸ்ட் இப்போ இது ஒன்று ரெடி. அதுக்கப்புறமா நம்மளுடைய டிவியும் ரெடி. ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் நியூ ப்ராடக்ட் டு அவர் ஹோம். போய் தண்ணி ஊற்றிக்கணும், ஊற்றிக்கிறேன். பாய்.